ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்தவர்களால் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் அநேகரால் கொண்டாடப்படுகிற இந்த விடுமுறை நாளாக இருக்கிற இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளுகிற மிக முக்கியமான ஒரு கேள்விகளில் ஒன்று, கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கொண்டாட்டமா? இது புறமதத்திலிருந்து வந்த அநேக பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியங்களையும் உள்ளடக்கின சில காரியங்களை கொண்டிருக்கிறதே. இப்படியா இவர்கள் இதை நடத்தலாமா? இந்த காரியங்களை இவர்கள் பயன்படுத்தலாமா? இது வேதத்தில் குறிப்பிடப்படவில்லையே, பைபிளில் எங்கேயும் சொல்லப்படவில்லையே. இப்படியான கேள்விகள் முன்வைக்கப்படுகிற போது அதற்கு கிறிஸ்தவர்கள் எப்படியாக முகம் கொடுக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு விளக்கும்படியாக இன்றைய நாளில் எங்களோடு வேத ஆராய்ச்சியாளரும் போதகரும் தமிழ் வேதாகம ஆராய்ச்சி மையத்தை நிறுவி நடத்தி வருகிறவருமாகிய பாஸ்டர் எம்எஸ் வசந்தகுமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். ஒரு சிறு கலந்துரையாடலுக்காக அவரை நாங்கள் வரவேற்றுக்கொள்வோம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம். நான் அறிமுகத்தில் சொன்னது போல, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்கள் உலகம் எங்கும் அநேகரால் கொண்டாடப்படுகிற காரியங்கள். உலகம் ஜனங்களை அநேகர் சந்தோஷமாய் விடுமுறை நாட்களை கழிக்கிற, குடும்பத்தோடு கழிக்கிற நாட்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பண்டிகையாய் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காரியத்தை குறித்து மற்றவர்கள் இது இப்போ கிறிஸ்தவத்தில் முன்வைக்கிற கேள்விகள் எப்படியா இருக்கிறதுனா, கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா? கிறிஸ்மஸ் என்றால் என்ன? உண்மையிலே இயேசு கிறிஸ்து 25 டிசம்பர் மாதம்தான் பிறந்தாரா? மற்ற மதங்களிலிருந்து கொண்டு வைக்கப்படுகிற பாரம்பரியங்களை உள்ளடக்கின இந்த கொண்டாட்டங்கள் எங்களுக்கு தேவையா? நாங்கள் கொண்டாடலாமா என்று அவங்க கேட்கிற வேளையில் கிறிஸ்தவர்களும் குழம்பி போகிற சூழ்நிலையை நாங்கள் கவனித்து வருகிறோம். அதற்கு ஒரு பதில் தக்க விதமாக இந்த நாளில் கலந்துரையாடல் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போமே. கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக முதலில் இன்றைக்கு கிறிஸ்மஸ் நாளாக இருக்கிறது நிமித்தமாக நேயர்கள் அனைவருக்கும், ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்த ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர்களுக்கும், குறிப்பாக நிராஜ் டேவிட் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உங்களுடைய கேள்வி, கிறிஸ்மஸ் என்றால் என்ன? நினைக்கிறேன் இது இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டுமா என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் அநேகமாக கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களுக்கு கூட கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பது தெரியாமல் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த கிறிஸ்மஸ் என்ற வார்த்தை 2 ஆங்கில வார்த்தைகள் ஒன்றாக சேர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை. கிரைஸ்ட் மாஸ் என்ற 2 சொற்களையும் ஒன்றாக சேர்த்திருக்கிறார்கள். கிரைஸ்ட் என்று சொல்லும்போது கிறிஸ்து, மாஸ் தமிழில் அதை நாங்கள் பூஜை என்றும் சொல்லலாம், ஆராதனை என்றும் சொல்லலாம். எனவே இந்த வார்த்தை 14ஆம் நூற்றாண்டில், கிறிஸ்துவுக்கு பின் 14ஆம் நூற்றாண்டில் தான் முதல் தடவையாக இந்த 2ம் ஒன்றாக சேர்க்கப்பட்டு கிறிஸ்மஸ் என்ற ஒரு வார்த்தை, ஒரு சொல் உருவானது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகின்ற ஒரு ஆராதனை. இப்போ வழமையாக நம்முடைய கிறிஸ்தவ ஆலயங்களில் வித்தியாசமான காலகட்டங்களில் வித்தியாசமான காரியங்களுக்கான ஆராதனைகள், வழிபாடுகள் நடைபெறும். இப்போ புது வருஷத்திற்கு புது வருட ஆராதனை, ஈஸ்டர் பண்டிகைக்கு இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகின்ற ஆராதனை, இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இல்லை என்றால் இந்த டிசம்பர் மாதத்தின் கடைசி காலப்பகுதியில் இயேசுவினுடைய பிறப்பை நினைவு கூறுகின்ற ஒரு ஆராதனை. இது உண்மையிலேயே கிறிஸ்மஸ் என்று சொல்லும்போது ஒரு ஆராதனை, ஒரு இறை வழிபாடு. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்மஸை நாம் பார்க்கும்போது ஆராதனைக்காக கிறிஸ்தவர்கள் செலவழிக்கின்ற நேரங்கள் மிக மிக குறைவு. 1 மணித்தியாலம் இல்லை என்றால் 1.5 மணித்தியாலம், ஆக கூடினால் 2 மணித்தியாலம் தான் கிறிஸ்மஸ் ஆராதனை நடைபெறுகிறது. ஆனால் இதற்கும் அதிகமான நேரங்கள் ஒரு பண்டிகையாக, களியாட்டமாக, கேளிக்கையாக, இன்னும் வித்தியாசமான காரியங்கள் இந்த பண்டிகைக்குள் வந்துவிட்டது. இதனால் தான் சிலர், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன விதமாக, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டுமா, அவர்கள் உண்மையிலேயே கிறிஸ்மஸை சரியான விதத்தில் ஆராதிக்கின்றார்களா என்றெல்லாம் அவர்களுடைய உள்ளங்களில் கேள்விகள் வருகின்றன. இப்படியா நீங்கள் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உண்மைதான். ஏன்னா கிறிஸ்மஸ் நாட்களில் இப்படியாய் கிறிஸ்துவை குறித்து நினைக்கிறதை விட
மற்ற பரிசு பொருட்களை குறித்தும், வீடுகளை எப்படி அலங்கரிப்பது, இல்லை தாங்க எப்படி நல்ல நல்ல ட்ரெஸ் பண்ணி கொள்ள வேண்டும், இல்லை வெளியே எங்கே ஷாப்பிங்க்கு போக வேண்டும், இப்படியா இந்த காரியங்கள் மாத்திரமே மனசில் அதிகமாக நிறைந்திருக்கிறதுனால கிறிஸ்துவை விட்டுவிட்ட ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக மாத்திரமே இந்த நாளில் கிறிஸ்மஸ் இருக்கிறதை பார்க்கிற சில கிறிஸ்தவர்கள் கூட, இல்லை கிறிஸ்துவ போதகர்கள் கூட கிறிஸ்தவர்கள் இனிமேல் கிறிஸ்மஸ் நாங்கள் கொண்டாடக்கூடாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் வேதாகமத்தில் நாங்கள் கிறிஸ்மஸ் குறித்து வாசிக்கிறது இல்லை. இப்போ ஈஸ்டர் குறித்து பார்த்தோம்னா கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை குறித்து நீங்கள் கொண்டாட வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் கிறிஸ்மஸை குறித்து எங்கேயுமே பைபிளில் கூட சொல்லலையே. அப்படி சொல்லாத பட்சத்தில் கிறிஸ்தவர்கள் ஆகிய நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டுமா? இப்போ நாம் கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டு வருகிறோம். இப்போ இது ஒரு பாரம்பரியமாக வருஷந்தோறும் நடக்கின்ற ஒரு காரியம். இப்போ நான் முதலில் சொன்ன விதமாக கிறிஸ்மஸ் என்று சொல்லும்போது கிறிஸ்துவினுடைய பிறப்பை நினைவு கூறுகின்ற ஒரு ஆராதனை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையை பார்க்கும்போது இயேசுவை நாம் நினைக்கும் போது 2 காரியங்களை நினைக்க வேண்டும். ஒன்று, அவர் யார், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த 2ஐயும் மையமாக வைத்துத்தான் நம்முடைய பண்டிகைகள் காரியங்கள் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நமக்கு இயேசுவினுடைய அந்த பிறப்பு சம்பவங்களை நினைவுபடுத்துகின்ற விதமாகத்தான் எல்லாம் இருக்கின்றது. அது பாடலாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், பிரசங்கமாக இருக்கட்டும், இல்லை என்றால் கிறிஸ்மஸை மையப்படுத்தி செய்கின்ற எல்லா காரியங்களிலும் யார் முக்கியமாக வருகிறார்கள்? மெய்ப்பர்கள் வருகிறார்கள், தேவதூதர்கள் வருகிறார்கள், சாஸ்திரிகள் வருகிறார்கள், இயேசுவும் வருகிறார் தான். ஆனால் இயேசுவை நாம் எப்படி காண்பிக்கின்றோம்? ஒரு குழந்தையாக மாத்திரம்தான் காண்பிக்கின்றோம். அநேகமான கிறிஸ்மஸ் கரோல் பாடல்கள் கூட இயேசுவை இன்னும் குழந்தையாக நினைத்து அவருக்கு தாலாட்டு பாடி அவரை பாடி தூங்க வைக்க, அவரை நித்திரை கொள்ள வைக்கின்ற விதமான பாடல்களாக மாறிவிட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விதமான பாரம்பரிய கட்டிலிருந்து கிறிஸ்தவர்கள் விடுபட்டு வர வேண்டும். ஆனால் அது எப்போது நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் சில நேரங்களில் சில கிறிஸ்தவ கரல் பாடல்களை குறித்து சொல்லும்போது பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். இல்லை, கிறிஸ்மஸ்னா நாங்கள் இப்படி பாட்டுகள் தான் பாட வேண்டும் என்று. இப்போ கிறிஸ்மஸ் இயேசுவினுடைய பிறப்பை நினைவு கூறுகின்ற ஒரு பண்டிகை. வேறு விதமாக சொன்னால் அது ஒரு பர்த்டே. அதாவது இயேசுவுக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ இயேசுவுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு வித்தியாசமாக நாம் செலிப்ரேட் பண்ணுகிறோம். 2 காரியங்கள் இருக்கிறது. இப்போ ஒன்று, ஒரு குழந்தை பிறந்து முதல் வருஷம் வரும்போது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுவோம். 10 வயது வரும்போது 10வது பிறந்த நாளை கொண்டாடுவோம். 20 வயது 21 வயது என்று வரும்போது அந்தந்த வயதுக்கு ஏற்ற விதமான பிறந்த நாட்கள். ஆனால் இயேசுவுக்கு மட்டும் 2015 வருஷங்களாக என்ன நடைபெற்றிருக்கிறது? இன்னும் ஃபர்ஸ்ட் பர்த்டே மட்டும்தான் கொண்டாடுகிறோம். என்றால் ஒவ்வொரு கிறிஸ்மஸ்லையும் நாம் எதை காண்பிக்கின்றோம்? இயேசுவை குழந்தையாகத்தான் காண்பிக்கின்றோம். அவர் பொழுது வளர்ந்து வந்து விட்டார். வேதத்தை நாம் பார்க்கும்போது அவர் மறுபடியும் ராஜாதி ராஜாவாக வரப்போகின்றார். எனவே இயேசுவினுடைய பிறப்பை நினைவு கூறுகின்ற போது நாம் அவருடைய மறு வருகையையும் சிந்தித்தவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஏனால் இப்போது அவர் ராஜாதி ராஜாவாக நம்மை ஆளுகை செய்கிறவராக மறுபடியும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறவராக இருக்கின்றார். எனவே இன்றைக்கு கிறிஸ்மஸை கொண்டாடும் போது, இல்லை என்றால் இன்றைக்கு உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது உங்களை முதல் வயதில் இருக்கின்ற விதமாக நாம் கொண்டாடுவதில்லை. இப்போது எந்த வயதில் என்ன நிலையில் இருக்கின்றீர்களோ அந்த நிலைக்கு ஏற்ற விதமாகத்தான் கிறிஸ்மஸை, அதாவது அந்த நிலைக்கு ஏற்ற விதமாகத்தான் உங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுவீர்கள். அதே விதமாகத்தான் இயேசுவினுடைய பிறந்த நாளான கிறிஸ்மஸ் தினத்தையும் இன்றைக்கு அவர் என்ன நிலையில் இருக்கின்றார் என்பதை அறிந்தவர்களாக அதற்கு ஏற்ற விதமாக நாம் கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கிறிஸ்மஸ் என்பது தன்னுடைய உண்மையான உள்ளர்த்தத்தை இழந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் வந்து கருதுகிறீங்க. இப்போ அநேக சபைகளில் மாத்திரமல்ல, கிறிஸ்துவ உலகத்தில் மாத்திரமல்ல, இப்படியான ஒரு காரியங்கள் தான் நடந்து கொண்டு வருகிறது. அப்படியானால் எந்தெந்த காரியத்தை விட வேண்டும்? இப்போ சில பாஸ்டர்மார்கள் சில போதகர்கள் சொல்கிற வேளையில் முற்றுமாய் நிற்பாட்ட விட வேண்டும், முற்றுமாய் எல்லாத்தையும் நிறுத்திட வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்படியான ஒரு டிராஸ்டிக்கான டெசிஷன், அப்படியான ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டுமா? இல்லை எப்படி தான் நாங்கள் இதுக்கு முகம் கொடுக்க வேண்டும்? என்ன நாங்கள் செய்ய வேண்டும்? இப்போ இதை முற்று முழுமையாக எங்களால் நீக்கிவிட முடியாது. ஏனென்றால் இது 2000 வருஷத்திற்கும் அதிகமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்த ஒரு காரியம். இப்போது நாம் கிறிஸ்மஸுக்கு வழமையாக ஒவ்வொரு வருஷமும் செய்கின்ற காரியங்களை சபைகளில் செய்யாவிட்டால் அது சபையில் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறதாக அமைந்துவிடும்.
அது பாரம்பரியமாக வந்துவிட்டது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்த பண்டிகை எடுக்கிற வேளையில் கிறிஸ்துவ பிறப்பை குறித்து கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சொல்றதுக்கு ஒரு நல்ல தருணமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு கொண்டாட்டத்தை வேண்டாம்னு சொல்லி நாங்கள் விளக்கணும்னா மற்றவங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்கிற ஒரு வாய்ப்பு கூட எழுந்து போயிடுவாங்களே. அதுவும் உண்மைதான். ஆனால் அதை விட முக்கியமான இன்னொரு காரியம், மற்ற மதத்தினருக்கு நிறைய பண்டிகைகள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கின்ற முக்கியமான ஒரே ஒரு பண்டிகை இது மட்டும்தான். எனவே இதையும் நாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வெறுமை ஏற்பட்டுவிடும். நாங்கள் இந்த தலையங்கத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்க வேளையில் அது எப்படி எங்கிருந்து உருவாச்சுன்னு சொல்லி நாங்கள் கவனிச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு எங்களை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். எந்த நாட்கள், எந்த வருஷங்களுக்கு ஆதி கிறிஸ்து மரித்ததுக்கு பின்பதாக உடனடியாக நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டதாக நாங்கள் வாசிக்கிறது இல்லை. எந்த வருஷத்தில் இப்படியா கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற பழக்கம் வந்தது, ஏன் வந்தது? நாங்கள் வேதாகமத்தில் ஆதி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடினார்கள் என்று நாம் வாசிப்பதில்லை. அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் அதை நினைவு கூர்ந்தார்கள் என்று கூட நாம் பார்ப்பதில்லை. இயேசுவினுடைய மரணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் நூற்றாண்டு சபை தலைவர்கள் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அவர்களினுடைய புத்தகங்களிலும் கூட இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை குறித்து நாம் எதுவும் வாசிப்பதில்லை. முதல் தடவையாக கிறிஸ்துவுக்கு பின் 336ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடியதை பற்றி, இல்லையென்றால் அதை நினைவு கூர்ந்ததை பற்றிய குறிப்பு இருக்கின்றது. இது கான்ஸ்டன்டைன், ரோம அரசன் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவனாக மாறியதற்கு பிறகு, அவன் 312ஆம் ஆண்டு கிறிஸ்தவனாக மாறினான். அதற்கு பிறகு அவன் ஆட்சி செய்த ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவ மயப்படுத்தப்பட்டது. எனவே அதற்கு பிறகு இந்த பண்டிகை அங்கு ஆசரிக்கப்பட்டது. அதில் இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவனாக மாறும் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் ரோம அரசாங்கத்தினால் துன்புறுத்தப்பட்டு வந்தார்கள். உயிர் வாழ்வதே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை விட மரண நாளை தான் அதிகமாக முக்கியமாக கருதினார்கள். ஏனென்றால் தாங்கள் இரத்த சாட்சிகளாக மரிக்கப் போகிறோம், மரித்த உடனேயே நாங்கள் பரலோக ராட்சியத்திற்குள் போய்விடுவோம். எனவே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்ததை விட பரலோக ராட்சியத்தில் பிறக்கப் போகின்ற அந்த மரண நாள் தான் முக்கியமானது என்று மரண நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இதனால் தான் பழைய கிறிஸ்தவ சரித்திரங்களை நீங்கள் பார்க்கும்போது இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் புனிதர்களாக கருதப்பட்டார்கள். அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் உபத்திரவங்களுக்கூடாக போய்கொண்டிருந்ததன் நிமித்தமாக இந்த பிறந்த நாளை நினைப்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, ரோமர்கள் மத்தியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற பழக்கம் இருந்தது. ஆனால் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சபை தலைவர் அங்கு எழுதியிருக்கிறார், அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்களை கடுமையாக விமர்சித்தும் கண்டித்தும் எழுதியிருக்கிறார். அது மிகவும் உலக ரீதியான களியாட்டம், எனவே பிறந்த நாட்களை கொண்டாடக்கூடாது என்று. எனவே அந்த முதல் 3 நூற்றாண்டு கிறிஸ்தவத்தையும் பார்க்கும்போது மரண நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், பிறந்த நாட்களை கொண்டாடவில்லை. எனவே இவர்கள் தங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடாமல் இருந்தவர்கள் இயேசுவினுடைய பிறப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவனாக மாறி சமாதானம் வந்ததற்கு பிறகு எல்லா ரோமர்களையும், ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்களையும் கிறிஸ்தவர்களாக மாற்றுகின்ற முயற்சி ஏற்பட்டது. எனவே அந்த காலகட்டத்தில் தான் பிற மதத்தை சேர்ந்தவர்களை கிறிஸ்தவர்களாக வைத்திருப்பதற்காக, ஏன்னா அவர்கள் மத்தியில் நிறைய பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் இருந்தது, எனவே அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுடைய பழைய மதங்களில் இருந்த பண்டிகைகள் கிறிஸ்தவத்திற்குள் வந்துவிட்டது. அந்த விதமாக வந்த ஒரு பண்டிகை தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை. அப்போ புறமதத்திலிருந்து வந்த ஒரு பண்டிகை தான் கிறிஸ்மஸ் என்று நாங்கள் பார்த்தோம்னால், புறமதத்திலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு பண்டிகையை கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவது நியாயமா? இது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. ஆனால் அநேகர் இதை குறித்து அதிகமாக சிந்திப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அநேகருக்கு தெரியாது இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வேறு மதத்திலிருந்து வந்ததென்று. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை சட்டனேலியா என்கின்ற மாரிகால விடுமுறை கொண்டாட்டங்கள் பண்டிகையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டதொன்று. அந்த காலத்தில் ரோமர்கள், குறிப்பாக இந்த ஐரோப்பாவின் மேற்கு பகுதியிலும் வடபகுதியிலும் இருந்தவர்கள், மாரிகாலத்தில் ஒரு வார காலம் விடுமுறை கொண்டாடினார்கள். அது டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ஆரம்பமாகும். எனவே 17ஆம் தேதியிலிருந்து ஒரு வார காலத்திற்கு விடுமுறை காலம். அந்த ஒரு வார காலமும் அவர்கள் கொண்டாட்டமாக
செலவழிக்கின்ற காலகட்டம். எனவே அந்த ஒரு வார கால விடுமுறை அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியதற்கு பிறகு மாரிகால விடுமுறை. எனவே அந்த விடுமுறை கால பண்டிகையாக இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த விடுமுறை பண்டிகை எந்த விதமான கிறிஸ்தவ காரியமும் இல்லாத ஒன்று. அந்த பண்டிகையின் கடைசி நாளாக பிற்காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால், அதாவது இந்த கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவனாக வருவதற்கு முன்பே டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியை சூரிய தெய்வத்தினுடைய பிறந்த நாளாக அந்த காலத்தில் ஒரு ரோம அரசன் பிரகடனப்படுத்தினான். எனவே கடைசி நாள் அவர்கள் சூரிய தெய்வத்தினுடைய பிறப்பை நினைவு கூர்ந்த ஒரு நாள். எனவே கிறிஸ்தவர்கள் இந்த சட்டனேலியா கோடைகால மாரிகால விடுமுறை பண்டிகையை தாங்கள் கொண்டாடிய தொடங்கியதற்கு பிறகு அதை கிறிஸ்தவமயப்படுத்துவதற்காக டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சூரிய தெய்வத்தினுடைய பிறந்த நாளுக்கு பதிலாக இயேசுவினுடைய பிறந்த நாளை அவர்கள் கொண்டாட தொடங்கினார்கள். இப்படித்தான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வந்தது. இப்போ ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும், இதை பார்க்குறவங்களுக்கும் சரி, இல்லை இதில் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களும் சரி, அப்படி புறமதத்திலிருந்து எடுக்கப்பட்டது நியாயமா? இது நியாயம் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், வேதத்தை நாம் பார்க்கும்போது தேவன் கூட ஒரு சில காரியங்களை வேறு மதங்களிலிருந்து எடுத்து தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 2-3 உதாரணங்களை நான் சொல்ல வேண்டும், அப்போதுதான் இதை கேட்கிறவர்களுக்கு அது நன்றாக புரியும். ஒன்று, பழைய ஏற்பாட்டில் நாம் விருத்த சேதனத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அந்த காலத்தில் பெலிஸ்தியர்களை தவிர மற்ற எல்லா இன மக்களும் மத்தியிலும், அந்த காலத்தில் இருந்த மக்கள் மத்தியில் இந்த விருத்த சேதனம் செய்கிற பழக்கம் இருந்தது. தேவன் அந்த பழக்கத்தை எடுத்து ஆபிரகாமுக்கு கொடுக்கின்றார். தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யும் போது தம்முடைய உடன்படிக்கையின் அடையாளமாக விருத்த சேதனத்தை கொடுக்கின்றார். எனவே இந்த விருத்த சேதனம் புற மதத்தில் இருந்து, புற மத மக்களினுடைய கலாச்சாரத்தில் பழக்கத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் தேவன் அந்த விதமாக எடுக்கும்போது வேறு மதத்தில் அது எப்படி இருந்ததோ அப்படியே அதை எடுக்கவில்லை. அவர் ஒரு சில மாற்றங்களை செய்கின்றார். பழைய காலத்தில் ஆண்கள் பருவ வயதை அடையும் போது செய்யப்படுகின்ற ஒரு காரியம் தான் விருத்த சேதனம். அது ஆண் பிள்ளைகளுக்கு 12 வயது, இல்லை என்றால் 13 வயதில் செய்யப்படும். ஆனால் தேவன் அதை எடுத்து என்ன செய்கின்றார்? பருவ வயதை அடைவதற்கான சடங்காச்சாரமாக அல்ல, தம்முடைய உடன்படிக்கையின் அடையாளமாக கொடுக்கின்றார். அப்ப அந்த செய்யப்பட்ட காரியம், அந்த அர்த்தம் மாற்றப்படுகின்றது. எதற்காக செய்யப்படுகின்றது என்பது மாற்றப்படுகிறது. 13 வயதில் செய்யப்பட்டதை தேவன் என்ன செய்கிறார்? ஆண் பிள்ளை பிறந்து 8வது நாளில் செய்யும்படி சொல்கின்றார். எனவே இன்னொரு மதத்திலிருந்து ஒரு காரியத்தை எடுக்கும் போது நம்முடைய கிறிஸ்தவ மதத்திற்கு ஏற்புடையதான விதத்தில் அவைகள் மாற்றம் செய்யப்பட வேண்டும். அது அப்படியே நாம செய்யக்கூடாது. அந்த விதமாக செய்யும் போது நாம் புது அர்த்தங்களை அதற்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கின்றோம். இதே போலதான் உடன்படிக்கை செய்கிற முறையும் கூட அந்த கால மக்களினுடைய கலாச்சாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதைவிட இன்னொரு காரியம், அந்த கால கலாச்சாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட காரியம் பலிகள். இப்ப தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிருக பலிகளை கொடுக்கின்றார். இது தேவன் புதிதாக உருவாக்கிய ஒரு காரியம் அல்ல. அந்த காலத்தில் ஆரம்ப காலத்திலிருந்தே எல்லா இன மக்கள் மத்தியிலும் மிருகங்களை பலிகளாக செலுத்துகின்ற பழக்கம் இருந்தது. சில கலாச்சாரங்களில் பார்த்தீர்கள் என்றால் மிருகங்களை எல்லாம் மனிதர்களையும் பலி கொடுத்தார்கள், பிள்ளைகளை பலி கொடுத்தார்கள், நரபலி கொடுக்கின்ற பழக்கம் இருந்தது. எனவே இந்த பலி செலுத்துகின்ற முறை மக்கள் மத்தியில் இருந்தது. தேவன் என்ன செய்கின்றார்? அந்த பழக்கம் அவர்கள் மத்தியில் இருந்ததன் நிமித்தமாக பலிகளை அறிமுகப்படுத்துகின்றார் தம்முடைய மார்க்கத்துக்குள்ளும். ஆனால் புது அர்த்தத்தோடு, புது வடிவத்தோடு, புது நோக்கத்தோடு அந்த பலிகள் செய்யப்படுகின்றன. இதே விதமாகத்தான் இந்த காரணங்களை வைத்துதான் கிறிஸ்தவர்கள் 4ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு கிறிஸ்மஸ் பண்டிகையை மாத்திரமல்ல, அவர்கள் ஈஸ்டர் பண்டிகையை கூட வேறு மதத்திலிருந்து தான் எடுத்தார்கள். அந்த விதமாக எடுக்கும்போது அந்த மதத்தில் இருந்த பழைய நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அப்படியே அவர் எடுக்கவில்லை. அவற்றையெல்லாம் ஆதி சபை தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு சில மாற்றங்களை செய்து புது அர்த்தங்கள் கொடுத்து அவர்கள் கிறிஸ்தவ மயப்படுத்தினார்கள். இதன் நிமித்தமாக இதை கொண்டாடுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் இதை கொண்டாடும் போது எதற்காக இதை செய்கிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இது வெறும் ஒரு கேளிக்கையாக, நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, ஒரு பாரம்பரியமாக, அர்த்தம் புரியாமல் செய்கிற காரியமாக இருக்கக்கூடாது.
காரணத்தை மறந்துவிட்டு காரியத்தை மாத்திரம் நாங்கள் கவனமாக இருக்கிறது இல்லை, நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக விளக்குனீங்க. இதை பார்த்து கொண்டவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு விளக்கம், கண்டிப்பாக ஒரு உற்சாகம் கண்டிப்பாக அதை கொடுத்துருக்கோம். நாங்கள் ஏதோ புறமதத்திலிருந்து எடுக்கப்பட்ட காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த குற்ற உணர்வு எங்களுக்கு வர வேண்டியதில்லை. கிறிஸ்துவை மையமாக வைத்து இப்படியா நாங்கள் கொண்டாடுவது நியாயம்தான் என்பதை நீங்கள் விளக்குனதுக்காக நன்றி. கடந்த நாட்களில் சில நாட்களில் ஒரு சகோதரி நான் பேசிக்கொண்டு அவங்க சொன்னாங்க, அது இப்படியான சந்தேகத்தோடு இப்படியா இருக்கிறவர்கள் மத்தியில் நாங்கள் ஏன் இன்னொரு குழப்பத்தை கொடுக்க வேண்டும், இது நல்ல ஒரு தருணம் தானே, இப்படியா ஒரு கிறிஸ்துவை குறித்து நல்ல ஒரு சந்தோஷமான அந்த மனநிலையோடு மனிதர்கள் இருக்கிற வேளையில் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு, அவர்களை கிறிஸ்துவ அண்டையில் கொண்டு வருவதற்கு ஏற்ற ஒரு நேரமாய் இந்த நேரம், இந்த நாட்கள், இந்த பண்டிகை நாட்கள் இருக்கும் என்பதற்கு அவர்கள் கொடுத்த இந்த விளக்கத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த பதிலும் உதவியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்போது நான் கிறிஸ்துவை நாங்கள் இந்த நாட்களில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயில் இப்படியாக சொல்லப்படுகிறது, எனக்கு அதுவும் இங்கிலாந்தில், கிறிஸ்துவ நாடுன்னு சொல்லப்படுகிற இங்கிலாந்தில் கிட்டத்தட்ட 20-25% ஜனங்கள் தான் இப்படியாய் கிறிஸ்மஸ் என்பதன் உண்மையான அர்த்தம் தெரிந்தவர்களாக இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகிட்ட போய் நாங்கள் கேட்டோம்னா கிறிஸ்மஸ் என்னன்னு சொன்னதுன்னா அது கொண்டாடுகிற நாள், இல்லை கிஃப்ட், நாங்கள் பரிசு பொருட்களை பகிர்ந்து கொள்கிற நாள், இப்படியான ஒரு எண்ணம் தான் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அவங்க மத்தியில் எப்படின்னா அந்த கிறிஸ்மஸ் மரம், இல்லை கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் பரிசுகள் என்று சொல்லி அந்த காரியங்களும் மற்ற பாரம்பரியங்களிலிருந்து பழக்க வழக்கங்களிலிருந்து எடுக்கப்பட்டது என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக கிறிஸ்துவத்துக்கு எதிராக இருக்கிற சில முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. குறிப்பாக பண்டிகையோடு சேர்ந்துள்ள கிறிஸ்மஸ் மரத்தை குறித்து, இல்லை அவங்க வைக்கிற பரிசு பொருட்களை பரிமாறிக்கொள்கிறதுல அந்த காரியத்தை குறித்து, கிறிஸ்மஸ் தாத்தாவை குறித்து, இந்த காரியங்களை குறித்து அவர்கள் கேள்வி முன்வைக்கிறார்கள். கிறிஸ்மஸ் மரம் இப்படியா வைப்பது தவறா? இப்போ கிறிஸ்மஸ் மரம் வைப்பதை குறித்து குறிப்பாக சில கிறிஸ்தவ குழுக்கள் அது பிழையான ஒரு காரியம் என்று சொல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது ஒரு விக்கிரக வழிபாடு என்கின்ற ஒரு எண்ணம் சில கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படுகிறது. ஆனால் இன்றைய காலத்தில் கிறிஸ்மஸ் மரத்தை கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் இந்த காலங்களில் வைக்கின்றார்கள். இந்த மரம் எப்படி கிறிஸ்தவத்திற்குள் வந்தது என்பதை குறித்து பல்வேறு விதமான பாரம்பரிய கதைகள் இருக்கிறது. இதெல்லாம் வெறும் கதைகள் மட்டும்தான். ஆனால் மரக்கிளைகளினால் தங்களுடைய வீடுகளை, ஆலயத்தை அலங்கரிக்கின்ற பழக்கம் எல்லா மக்கள் மத்தியிலும் இருந்தது. தமிழர்கள் மத்தியில் கூட வாழை மரம் வைக்கின்ற பழக்கம் இருந்தது. இப்போ இன்றைக்கு இருக்கின்ற விதமான அலங்கார பொருட்கள், இன்றைக்கு நாங்கள் வீட்டை அலங்கரிக்க வேண்டும் என்றால் கடையில் போய் எல்லாவற்றையும் ஆர்டிஃபிஷியலான டெக்கரேஷன்ஸை நாங்கள் வாங்கி கொண்டு வந்து விடலாம். அந்த காலத்தில் அந்த விதமான அலங்கார பொருட்கள் இல்லை. இதனால் வீடுகளை அலங்கரிக்கும் போது அதிகமாக அவர்கள் நீண்ட காலம் காயாமல் பச்சையாக இருக்கும் மரங்களினுடைய இலைகளை கொண்டு வந்து வீடுகளில் அழகாக வைப்பார்கள். நாங்கள் பூக்களை வைக்கின்ற விதமாக வீட்டை அலங்கரிப்பதற்கான ஒரு காரியமாக இருந்தது. எவர்கிரீன் மரம் சொல்றேன், எவர்கிரீன் மரம், எப்போதும் பச்சையாக இருக்கிற மரம். மறுபுறத்தில் நாம் பார்க்கும்போது இந்த சாட்டர்னேலியா பண்டிகையிலும், எதிலிருந்து இந்த கிறிஸ்மஸ் வந்தது என்று சொல்கிறார்களோ அந்த பண்டிகை காலத்திலும் கூட அவர்கள் தங்களுடைய தெய்வத்தினுடைய ஆலயத்தை இந்த விதமான மரக்கிளைகளினால் அலங்கரிக்கின்ற பழக்கம் இருந்தது. எனவே இதை ஆதாரமாக வைத்துதான் இது விக்கிரக வழிபாடோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் கிறிஸ்தவத்திற்குள் வந்துவிட்டது என்று சொல்கின்றார்கள். இப்போ உண்மையாக நாம் ஒரு மரத்தை கொண்டு வந்து வைத்து அந்த மரத்திற்கு மாலை அணிவித்து அந்த மரத்திற்கு முன்பாக நாம் விழுந்து நீதான் தெய்வம் என்று வழிபட்டோம் என்று சொன்னால்தான் அந்த மரம் ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. ஆனால் ஒரு மரத்தை, மரத்தின் கிளையை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்து அழகுக்காக, அலங்காரத்திற்காக வைக்கும்போது அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் இங்கு கிறிஸ்மஸ் மரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மரத்திற்கு புதுவிதமான அர்த்தங்களை கிறிஸ்தவர்கள் கற்பித்திருக்கிறார்கள். இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு காரியமாகத்தான் எனக்கு தென்படுகிறது. இப்போ இந்த கிறிஸ்மஸ் மரம் எப்போது வந்தது, எங்கு வந்தது என்பதை குறித்து கதைகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்கும். ஆனால் தற்காலத்தில் பெரும்பாலான புரொட்டஸ்தாந்து சபைகளில் இருக்கின்ற நம்பிக்கை, முதல் தடவையாக கிறிஸ்மஸ் மரத்தை வீட்டில் கொண்டு வந்து வைத்தவர் சபையை 16ஆம் நூற்றாண்டு சீர்திருத்திய மார்ட்டின் லூத்தர் என்கின்ற ஒரு நம்பிக்கை காணப்படுகின்றது. அவர் கிறிஸ்மஸ் நாளுக்கு முந்தின ஒரு நாள் இரவில் காட்டினூடாக நடந்து போகும்போது அந்த மரக்கிளைகளுக்கூடாக நட்சத்திரங்களை அவர் பார்த்திருக்கிறார். அதை அவர் பார்த்தபோது அவருக்கு அது இயேசுவை ஞாபகப்படுத்தி இருக்கிறது. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், அந்த இயேசுவினுடைய பிறப்பை நட்சத்திரம் அறிவித்தது.
எனவே அவர் வீட்டுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறார், இந்த நட்சத்திரங்கள் தேவன் மனிதர்களுக்கு கொடுத்த ஈவை நினைவூட்டுகிறதாக இருக்கின்றது என்று வீட்டில் நட்சத்திரங்களுடன் ஒரு மரத்தை அலங்கரித்து வைத்திருக்கின்றார். எனவே சில கிறிஸ்தவர்கள் நினைக்கின்ற காரியம் இந்த சம்பவத்தில் இருந்து தான் இந்த கிறிஸ்மஸ் மரம் வைக்கின்ற பழக்கம் வந்தது என்று. மறுபுறத்தில் இன்னொரு பாரம்பரிய கதை இருக்கிறது, கொஞ்சம் சுவாரஸ்யமான கதை, நம்முடைய இங்கிலாந்து நாட்டோடு சம்பந்தப்பட்ட கதை. இங்கிலாந்திலிருந்து ஜெர்மனுக்கு மிஷனரியாக சென்ற பானிஃபஸ் என்கின்றவர் ஜெர்மன் நாட்டில் இருந்த ஒரு கிராமத்தில் ஒரு காட்சியை கண்டிருக்கின்றார். அங்கு ஒரு மரத்திற்கு ஒரு சிறுவனை பலி கொடுக்க அந்த கிராம மக்கள் முற்படுகிறார்கள். என்னால் அந்த மரத்தை அவர்கள் தெய்வமாக வழிபட்டு இருக்கின்றார்கள். எனவே இந்த காட்சியை பார்த்தபோது கோபப்பட்ட பானிஃபஸ் அந்த சிறுவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த மரத்தை வெட்டி வீழ்த்தி இருக்கிறார். அந்த மரம் வெட்டி வீழ்த்தப்பட்ட உடனடியாக அந்த மரத்தினுடைய வேரிலிருந்து இன்னொரு மரம் முளைத்து வந்திருக்கின்றது. நினைக்கிறேன் ஒரு தேவதாரு மரம் வெட்டப்பட்டு, இல்லைன்னா கர்வாலி மரம் வெட்டப்பட்டு தேவதாரு மரம் வந்திருக்கிறது. எனவே இது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதனால் அவர் அந்த அற்புதத்தை அடிப்படையாக வைத்து அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார். எனவே இரவாகி விட்டதன் நிமித்தமாக அங்குள்ளவர்களுக்கு வெளிச்சம் தேவை என்பதற்காக அந்த புதிதாக முளைத்த மரத்தில் அவர்கள் மெழுகுவர்த்திகளை பற்ற வைத்திருக்கிறார்கள். இந்த கதையை அடிப்படையாக வைத்துதான் இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் மரத்தில் லைட் விளக்குகள் பற்ற வைக்கின்ற முறை வந்தது. இப்போது நாம் மின்சார விளக்குகளை அதில் போட்டாலும் கூட ஆரம்ப காலத்தில் அவர்கள் மெழுகு திரிகளை வைத்தார்கள். இப்படி வித்தியாசமான கதைகள் இருக்கின்றது. இதெல்லாம் பாரம்பரிய கதைகள். அதாவது பிள்ளைகள் கேட்கும்போது, இப்போ கிறிஸ்மஸ் மரம் வைத்திருக்கும் போது பிள்ளைகள் கேட்பார்கள், என்னத்துக்காக இதை வைத்திருக்கிறீர்கள் என்று. இப்போ அதற்கு அந்த காலகட்டத்தில் இருந்த சபை தலைவர்கள் தங்கள் கற்பனையினால் உருவாக்கிய கதைகள். இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கிறது. எனவே எந்த கதை சரியானது என்பது நமக்கு தெரியாது. இந்த பழக்கம் கிறிஸ்தவத்திற்குள் வந்துவிட்டது. கிறிஸ்தவர்கள் அந்த எப்போதும் பச்சையாக இருக்கின்ற மரம் அங்கு வைக்கப்படுவதனால் அது நித்திய வாழ்க்கையை குறிக்கிறது என ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். இதெல்லாம் நாம கொடுக்கின்ற விளக்கமே தவிர உண்மை அதுவல்ல. அதிகமாக கேள்வி கேட்கணும்ல அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு பதில் கேட்கிறாங்க. அடுத்ததாக கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி இப்போ அநேக சபைகளில், அதுவும் இப்போ சின்ன சிறு பிள்ளைகள் வச்சுருக்கவங்களுக்குன்னு கிறிஸ்மஸ்க்கு தாத்தா வருவார், அதனால் நீ கண்டிப்பாக சர்ச்சுக்கு வா என்று சொல்லி பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்மஸ் தாத்தா யார்? நாங்கள் கிறிஸ்துவ சபைகளுக்குள்ளாய் இப்படியான காரியம் இருப்பது சரியா? இப்பொழுது சில கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தில் கிறிஸ்மஸ் தாத்தாவை குறித்து நாம் வாசிப்பதே இல்லை. ஆமாம், இவர் எங்கிருந்து வந்தார் என்றும் நிறைய பேருக்கு தெரியாது. நார்த் போல்ல இருந்து கிறிஸ்மஸ் தாத்தா வருகிறார் என்று ஒரு கதை சில இடங்களில் சொல்லப்பட்டு வருகிறது. இப்போ இந்த கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் பண்டிகையோடு இணைந்துள்ள ஒருவராக மாறிவிட்டார். கிறிஸ்து இருக்கிறாரோ இல்லையோ கிறிஸ்மஸ் தாத்தா இருப்பார். அநேகமான நேரங்களில் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகின்ற இடத்தை விட கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அதிகமாக போய்விட்டது. சிறு பிள்ளைகளுக்கு பரிசில்கள் கொடுப்பதற்கு அது ஒரு சிறந்த முறையாக இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா எங்கிருந்து வந்தார்? நிக்கலஸ், தூய நிக்கலஸ் என்கின்ற ஒருவரை மையமாக கொண்ட ஒரு காரியம்தான் இது. இவர் கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் தற்போதைய துருக்கி நாட்டில் இருந்த ஒரு புனிதர் என்று அவரை பிறகு பிரகடனப்படுத்தினார்கள். அவர் ஒரு மிக செல்வந்தரினுடைய ஒரு மகன். எனவே அவருடைய பெற்றோர்கள் நிறைய சொத்துக்களை இவருக்கு வைத்துவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் இவர் மிகவும் இரக்க குணம் உள்ளவர். யாருக்காவது ஏதாவது உதவி தேவை என்றால் அந்த உதவி மற்றவர்களுக்கு தெரியாத விதத்தில் செய்பவர். ரகசியமாக அந்த பரிசு பொருட்களை கொடுப்பார். இந்த விதமாக இவர் அந்த தான் இருந்த பிரதேசத்திலிருந்து மக்களுக்கு உதவி செய்து கொண்டு வரும்போது ஒரு குடும்பத்தில் 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 3 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணமாகாமல் அவர்களுடைய வயது அதிகரித்து கொண்டே வந்தது. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட பிரதேசத்திலும் நம்முடைய நாடுகளில் இருக்கின்ற விதமாக இந்த சீதன கொடுமை இருந்தது. எனவே இதை கண்ட
நிக்கலஸ் அந்த குடும்பத்திற்கு உதவி செய்ய விரும்பினார். ஆனாலும் தான் செய்கிற உதவி யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்தார். எனவே ஒரு பொதி நிறைய தங்கத்தை அவர் கொண்டு போய் அந்த வீட்டினுடைய சிமினி மூலமாக ஒரு நாள் இரவு போட்டிருக்கிறார். அந்த வீட்டில் அன்றைக்கு அந்த சிமினிக்கு அடியில் அவர்கள் இந்த சாக்ஸ்களை காய வைத்திருக்கிறார்கள் துவைத்துவிட்டு. எனவே அவர் போட்ட அந்த நகைகள் அந்த சாக்ஸுக்குள் விழுந்திருக்கிறது. எனவே அந்த நகையை அந்த சாக்ஸ் எடுக்கும்போது அந்த நகை இருந்ததை பார்த்து அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது பிள்ளைக்கும் இதே விதமாக சிமினியின் மூலமாக தங்கம் போடப்பட்டது. எனவே இரண்டு தடவைகள் இந்த விதமாக நடந்ததன் நிமித்தமாக அந்த குடும்பத்தின் அந்த பிள்ளைகளினுடைய தகப்பன் யார் இதை கொண்டு வந்து போடுகிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக இரவிரவாக விழித்திருந்து ஒரு நாள் கண்டுபிடித்து விட்டார். அந்த மூன்றாவது பிள்ளைக்கு கொண்டு வந்து போடும்போது நிக்கலஸ் தான் இதை போட்டார் என்று. ஆனாலும் நிக்கலஸ் சொன்னார் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று. ஆனால் நாளடைவில் நிக்கலஸ் தான் இந்த விதமாக உதவி செய்தார், ரகசியமாக பரிசுகளை கொடுக்கிறார் என்கின்ற செய்தி பரவிவிட்டது. எனவே எல்லா மக்களும் தங்களுக்கு ஏதாவது ரகசியமாக பரிசுகள் வந்தால் வேறு யார் கொடுத்தால் கூட அது நிக்கலஸ் தான் தருகிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு வந்துவிட்டது. பிற்காலத்தில் அவர் மரித்ததற்கு பிறகு அந்த காலத்தில் சபை அவரை புனிதராக பிரகடனப்படுத்தியது. எனவே கிறிஸ்துமஸ் நாட்களில் பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கின்ற இந்த பழக்கம் வந்த காலத்தில் அது ஏன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த கிறிஸ்துமஸ் மரத்தில் இல்லை என்றால் சாக்ஸில் பரிசுகளை போட்டு வைத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற பழக்கம் இதன் மூலமாக வந்தது. ஸோ அப்படியாக வந்து ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவை நாங்கள் அவர் பாட்டு பரிசு கொடுத்துட்டு போகட்டும் சொல்லி நாங்கள் விட்டுட்டு அதை பற்றி அவர் இதனால் இதை குறிப்பிட்றாங்க அதை குறிப்பிட்றாங்கன்னு சொல்லி குழம்பி கொண்டிருக்கிறத விட அது பாட்டு வந்துட்டு அவரை முக்கியப்படுத்தாமல் கிறிஸ்துவ முக்கியப்படுத்த வேண்டும் என்று தான் நீங்கள் சொல்ல வர காரியம். பரிசு பொருட்கள் நாம் பிள்ளைகளுக்கு என்றால் பரிசை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள், நாம் கொடுக்கின்றோம். ஆனால் இந்த பண்டிகையில் இருக்கிற ஒரு முக்கியமான காரியம், நான் ஆரம்பத்தில் சொன்ன விதமாக கிறிஸ்மஸ் இயேசுவினுடைய பிறப்பை நினைவு கூறுகின்ற ஒரு ஆராதனை. அதை நாங்கள் பண்டிகையாக மாற்றிவிட்டோம். நான் சொன்னேன் அது இயேசுவினுடைய பர்த்டே. இப்போ என்னுடைய பர்த்டே கொண்டாடப்படும் போது வருகிறவர்கள் எல்லாரும் எனக்கு தான் பரிசு கொடுப்பார்கள். இப்போ இயேசுவினுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடும் போது இங்கு ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். யாருமே பிறந்த நாள் யாருடைய பிறந்த நாளோ அவருக்கு எந்த பரிசும் கொடுக்கிறதாக அங்கு நாம் பார்ப்பதில்லை. தங்களுக்கிடையே அவர்கள் பரிசுகளை பரிமாறிக்கொள்கின்றார்கள். பரிசுகள் கொடுப்பது தவறல்ல, ஆனால் பரிசு இயேசுவுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ என்ன பரிசு என்று நீங்கள் கேட்கலாம். அவரே கடவுள், அவர் தெய்வமாக இருக்கின்றார். நாம் வேதத்தை ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மை அவரிடத்தில் அர்ப்பணிப்பதுதான் நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த உயர்ந்த பரிசாக இருக்கின்றது. வந்த மனிதனை மீட்க வேண்டும், பாவத்தில் இருக்கிற மனுஷனை மீட்க வேண்டும். தன்னைத்தானே அவனால் மீட்டுக்கொள்ள முடியாது. மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த மனுஷனை தானே மரணத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கும்படியாக ஒரு குழந்தையாக வந்த இயேசுவை அவரோட அடுத்த நிலைக்கு கொண்டு போகாமல் குழந்தையாகவே வைத்து, குழந்தையாகவே பாவித்து, குழந்தையாக தூங்க வைத்து ஆரோர பாடிக்கொண்டிருக்கிற காரியம் தவறு. அப்படியாக இல்லாமல் அவர் எங்களுக்காய் தன்னுடைய உயிரையே பரிசாக கொடுக்கிற வழியில் எங்களை நாங்களே அவருக்கு பரிசாக கொடுக்க வேண்டும். அதுதான் நீங்கள் சொல்ல இருக்காங்க. இப்போ இயேசுவை தரிசிக்க வந்த அந்த சாஸ்திரிகள் மிகவும் செல்வந்தர்கள், ராஜாக்களாக இருந்தார்கள், ஞானிகளாக இருந்தார்கள். இயேசுவை பார்க்க வந்தபோது, குழந்தையாக இருந்த போதே அவர் ஒரு அரசன், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடி வந்தவர்கள் பரிசு கொடுக்கின்றார்கள், அவரை வழிபடுகின்றார்கள். ரெண்டு காரியம், பரிசு கொடுக்கின்றார்கள். இயேசு குழந்தையாக இருந்த போதே அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இவர் சாதாரண மனித குழந்தை அல்ல, தெய்வம் என்பதை அறிந்து அவர்கள் வழிபடுகின்றார்கள். எனவே இந்த ரெண்டு காரியங்கள் கிறிஸ்துமஸ் நாளில் செய்யப்பட வேண்டிய காரியம். இயேசுவை தெய்வமாக நாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவரை நாம் வழிபட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மை அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நன்றி பாஸ்டர், தெளிவாக சொன்னீங்க. அது இன்னும் ஒரு குறிப்பிட்ட காரியம் கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விளக்கம் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்ன காரியம்னா, கடைசியில் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க கிறிஸ்தவர்கள் இப்படியல்ல அந்த அர்த்தத்தை இழந்து விட்டாங்க. அப்படின்னா நாங்கள் ஒரு அர்த்தமற்ற கிறிஸ்மஸ் தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அப்படின்னா ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டும் என்றால் எதை நாங்கள் விட்டுருக்கிறோம், அது எதை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும், எப்படி நாங்கள் செய்ய வேண்டும் சொல்லி அதையும் உங்களுக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இது
சொல்லப்பட வேண்டிய ஒரு காரியம். இன்னும் இயேசுவை குழந்தையாக நினைத்து நாம் பாடல்களை பாடி அவரை மகிழ்விப்பதாக நாம் நினைக்கக்கூடாது. இயேசு குழந்தை அல்ல, அவர் இப்பொழுது வளர்ந்து ராஜாவாக இருக்கின்றார். இப்போ இயேசு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாக சொல்கிறது, பாவிகளை ரட்சிப்பதற்காகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இதனால்தான் அவர் தம்மையே, தம்முடைய வாழ்க்கையையே நமக்காக சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்றும் வேதம் சொல்கிறது. எனவே அவர் வந்ததினுடைய நோக்கம் பாவத்தில் இருந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை, விமோசனத்தை கொடுப்பதற்காக வந்தார். அது ஒரு நோக்கம். இயேசுவினுடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட பகுதிகளை நாம் வாசிக்கும் போது இயேசுவினுடைய பிறப்பை குறித்து தேவதூதன் அறிவிக்கின்றார். இதோ முழு உலகத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் முழு உலக மக்களுக்காக. இப்ப நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நமக்கு என்று மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரிய ஒரு காரியம் அல்ல, முழு உலகத்தினருக்காகவும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கின்றார். எனவே இயேசு வந்ததின் மூலமாக முழு உலகத்தினருக்கும் சந்தோஷம், சமாதானம், இந்த ரெண்டு காரியங்களும் மறுபடியுமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற காரியம். இதனால் தான் இயேசுவினுடைய போதனையில் கூட பாருங்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சமாதான பிரபு. இப்போ இன்றைய உலகத்தை நாம் பார்க்கும்போது உலகம் ஒரு யுத்த மேகம் சூழ்ந்த நிலையில் காணப்படுகின்றது. எப்போது எங்கு யுத்தம் நடக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு காரியம். யுத்தம் செய்பவர்களுக்கு அது ஏதோ ஒரு விளையாட்டு போல தென்படலாம். ஆனால் யுத்தத்தில் பாதிக்கப்படுகிறவர்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்படுகிறார்கள். நம்முடைய நாட்டிலும் கூட இலங்கையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய நிலைமை இன்றைய வரைக்கும் மிகவும் பரிதாபகரமான நிலையில் இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் கூட அந்த அனுபவத்தினூடாய், அந்த துக்ககரமான அந்த அனுபவத்தின் கூட கடந்து சென்றவர்களாக தான் இருக்கக்கூடும். பல்வேறு விதமான இழப்புகள், சமாதானமற்ற நிலை, சந்தோஷமற்ற நிலை. எனவே இந்த விதமான சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒரு ஆறுதலை, சமாதானத்தை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் அப்படி இருக்க வேண்டும். எப்படி செயல்கள் என்று சொல்லும்போது, இந்த பரிசு பொருட்கள் கொடுப்பதை குறித்து நான் சொன்னேன். யாருக்கு பரிசு கொடுக்கின்றோம்? நமக்கு நாமே கொடுத்துக் கொள்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு. எனவே நம்முடைய பரிசுகள் கூட பாருங்கள், ஒரு சுயநல நோக்கத்தோடு செய்யப்படுகிற காரியமாக இருக்குது. பரிசை எதிர்பார்க்கிறோம், பரிசை கொடுக்கின்றோம். இதுதான் நம்முடைய வட்டாரங்களில் நடக்கின்ற ஒரு காரியம். இதற்கு அப்பால் கடந்து சென்று எவர்களால் நாம் கொடுத்ததை மறுபடியும் நமக்கு திருப்பி கொடுக்க முடியாதோ, நம்மை விட தாழ்வான நிலையில், துயரத்தோடு, கஷ்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுதான் கிறிஸ்தவத்தினுடைய சரியான ஒரு தாற்பயமாக இருக்கின்றது. இப்போ இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தபோது வேதம் சொல்கிறது, தம்மைத்தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். நமக்காக பரலோக மேன்மையை விட்டுவிட்டு மனிதனாக வந்தார். நமக்காக உயிரையே கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கைக்கு சந்தோஷம், சமாதானம், சுபீட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தம்மையே அவர் பலியாக கொடுத்தார். எனவே இது கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். இது ஏதோ ஒரு பண்டிகையாக, ஒரு கொண்டாட்டமாக ஆசரிக்கின்றதாக இராமல், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் தேவையோடு இருக்கின்றவர்கள், துயரத்தோடு இருக்கின்றவர்கள், கஷ்டத்தில் இருக்கின்றவர்கள், யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், மனசஞ்சலத்தோடு இருக்கின்றவர்கள், விரக்தியோடு இருக்கின்றவர்கள், இவர்களுக்கு ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆறுதலை நம்முடைய வார்த்தைகள் மூலமாக, செயல்கள் மூலமாக செய்ய முடியும் என்றால் அது உண்மையிலேயே அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும். நன்றி பாஸ்டர். மிக தெளிவாக எங்களுக்கு புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தையும் அதோட நீங்கள் சேர்ந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். எனக்கும் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும். பிறந்துவிட்ட இயேசுவை மாத்திரம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கலாமல் வரப்போகிற இயேசுவையும் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு கிறிஸ்மஸாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டீங்க. அதை எப்படி நாங்கள் செய்ய முடியும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில்? எங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களும் இல்லை கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவரை இயேசுவை ஆண்டவராக அறியாதவர்களும் இருந்தார்கள்னா எப்படி அவர்கள் வரப்போகிற இயேசுவுக்கு ஆயத்தமாக இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகின்றார், அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எனவே இயேசுவை நினைவு கூறுகின்ற இந்த நேரத்தில் அவருடைய மறுவருகையை நாம் எதிர்பார்த்தவர்களாக மாத்திரமல்ல, அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்போது கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கின்ற முக்கியமான ஒரு காரியம் திருவிருந்து. இந்த திருவிருந்தை குறித்து வேதம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நான் மறுபடியும் வருமளவும்
இதை செய்யுங்கள். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் வருமளவும் இதன் மூலமாக அவருடைய மரணத்தை தெரிவிக்கின்றீர்களே. அவர் வருமளவும், அப்ப அந்த செய்யப்படுகின்ற காரியம் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும் வரைக்கும் செய்யப்பட வேண்டியதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துமஸ் பண்டிகையும் கூட இயேசு மறுபடியும் வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் செய்து கொண்டிருப்போம். எனவே அவர் குழந்தையாக வந்தார் உண்மை, ஆனால் அவர் ராஜாதி ராஜாவாக மறுபடியும் வரப்போகின்றார் என்கின்ற அந்த உண்மையையும் அந்த சத்தியத்தையும் நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ மறுபடியுமாக அந்த மேய்ப்பர்களையும் சாஸ்திரிகளையும் தேவதூதர்களையும் மாத்திரம் ஒரு கதை போல நாம் சொல்லிக் கொண்டிராமல், அது நடந்த சம்பவம், அது எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம். திருப்பி திருப்பி அதைத்தான் நாம் சொல்கிறோம். அதோடு நின்று விடாமல் இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் நாம் அழுத்தம் திருத்தமாக மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். நன்றி பாஸ்டர். மிக தெளிவாக கிறிஸ்தவ பண்டிகையும் கிறிஸ்தவ பாரம்பரியம் குறித்ததான இந்த கலந்துரையாடலில் எங்களோடு இணைந்திருக்கிற எங்கள் தமிழர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ அல்லாதவர்களுக்கும் மனதில் இருக்கிற கேள்விகளுக்கும் சஞ்சனங்களுக்கும் தெளிவான பதிலாக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கும் நான் நம்புகிறேன். கிறிஸ்துவை ஒரு கொண்டாட்டத்தோடு நாங்கள் கிறிஸ்துமஸை நிறுத்திவிடாமல் கிறிஸ்துவை உள்ளடக்கின ஒரு அர்த்தமற்ற கிறிஸ்துமஸாக அல்லாமல் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக கொண்டாட வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவாக நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. இன்றைய தினம் இதை பார்த்து கொண்டிருந்த எங்களுடைய நேயர்கள் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு புதிய நம்பிக்கையோடு, கிறிஸ்தவர்களாக இருப்பார்களால் ஒரு நம்பிக்கையோடு நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், கிறிஸ்துவை குறித்து நேயர்கள் சொல்ல வேண்டும். எதுவும் மரத்தையோ இல்லை அலங்கார பொருட்களையோ கிறிஸ்துமஸ் மாதாவையோ மாத்திரம் முக்கியப்படுத்தல, கிறிஸ்துவை மையமாக கொண்டு he is the reason for the season என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த உண்மையை உள்ளடக்கின கிறிஸ்மஸாக கொண்டாட வேண்டும் என்று தெளிவாக விளக்கி கொடுத்தீங்க. கண்டிப்பாக எனக்கும் பயனுள்ளதாக இருந்தது. இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வருகிற நாட்களில், இனிமேல் வருகிற வருஷங்களில் இப்படியாக அநேக கேள்விகளை கேட்பவர்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி உதவியாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்களோட இந்த இணைந்திருந்தமைக்காய் நன்றி பாஸ்டர். எங்களோடு இணைந்திருந்த இன்றைய தினம் வேத ஆராய்ச்சியாளரும் போதகருமாகிய பாஸ்டர் வசந்தகுமார் அவர்கள் கிறிஸ்துவை உள்ளடக்கின அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை எப்படியாக நாங்கள் கொண்டாட வேண்டும், கிறிஸ்துவை விட்டு கொண்டாடுகிற ஒரு அவலமான நிலைமைக்கு நாங்கள் போய்விடாதபடிக்கு வந்த கிறிஸ்துவை மாத்திரமல்ல ராஜாவாய் வரப்போகிற அந்த இயேசு சுவாமி எல்லா மனிதர்களுக்கும் நல்ல செய்தியை கொண்டு வந்தார் என்ற அந்த உண்மை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை இந்த கிறிஸ்துவை பற்றி நீங்கள் எதுவரை அறியாதிருந்திருப்பதனால் இந்த நிகழ்ச்சி அவரை அறிந்து கொள்ள ஒரு துளியாவது உங்களுக்கு உதவி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் விடுத்து, தேவையற்ற சந்தேகங்களை எல்லாம் விடுத்து கிறிஸ்துவை மையப்படுத்துகிற வரைக்கும் கிறிஸ்துமஸை நாங்கள் கொண்டாடலாம் என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்களும் கிறிஸ்துமஸை தொடர்ந்து கொண்டாடுங்கள். நாங்களும் கொண்டாடுகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.